துறையை சார்ந்த பிரபலங்களை சந்திச்சுட்டு வரும் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யாரு வந்திருக்காங்கன்னா kuppatatti.com ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆன ஜோசப் ஜெகன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்க சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. முதல்ல வந்து இந்த kuppatatti.com இந்த .com வந்து எதுக்காக, இந்த பேர் வந்து எதுக்காக, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். kuppatatti.comங்கிறது வந்து பேசிக்கலி இன்டர்நெட் பேஸ்ட் ஒரு ஆன்லைன் போர்ட்டல் டு ரைஸ் ரெக்வஸ்ட் டு கலெக்ட் தி ஓல்ட் திங்ஸ். அதாவது இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பிளாஸ்டிக்கோ பேப்பரோ இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா எங்க வெப்சைட்ல வந்து நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் சென்னையில் வந்து ஒரு 25 ஜோன்ஸ் பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஜோன் வைஸா வந்து நாங்கள் அதை கனெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி உள்ள ஒரு ஆன்லைன் போர்ட்டல் தான் kuppatatti.com. ஓகே. சோ இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து இதுக்கு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி, அதாவது நீங்க தெருவுக்கு தெரு பார்க்கலாம், பல இடங்கள்ல வந்து நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பேப்பர் கலெக்ட் பண்றவங்க இருக்காங்க, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றவங்க இருக்காங்க, இரும்பு கலெக்ட் பண்றவங்க இருக்காங்க. இது வந்து வெப்சைட்ல பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து எப்படி வந்தது? கண்டிப்பா இன்னைக்கு வந்து எல்லாமே நவீனமயமா ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் பேசிக்கலி வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். ஸோ எனக்கு வந்து இந்த ஐடியா தோன்றதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு ஒரு டைட் ஸ்கெடியூல் அந்த நேரத்தில் ஒரு 2 months வந்து நிறைய வந்து அக்குமுலேட் ஆயிடுச்சு பேப்பர்ஸ் பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம். எனக்கு அவேர்னஸ் தெரிஞ்ச காலத்துல இருந்து, அவேர்னஸ் இருக்கிற காலத்துல இருந்து நான் வந்து இந்த பாலித்தீன், இந்த மில்க் கவர்ஸ் இதெல்லாமே வந்து நார்மலா வந்து குப்பையில போடுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பாலித்தீன் இந்த ஐட்டங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றது. அதாவது என்ன, இவங்க காயலங்கடைக்காரங்க கொண்டு போடுவேன், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீட் பையர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுக்கறது தான் என்னோட வழக்கம். ஸோ ரொம்ப டைட்டான ஸ்கெடியூல்ல என்னால வந்து அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ அப்படியே ட்ராக் ஆகிட்டே இருந்தது, வீக்கெண்ட்னு சொல்லி ட்ராக் ஆகிட்டு இருந்தது. ஸோ வழக்கம் போல வந்து சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ணோம், கூகுள்ல ஏதாவது வெப்சைட்ஸ் இருக்குதா, இப்படி வந்து நம்ம ஆன்லைன்ல ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், கொடுத்தா வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்குதான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் பார்க்கும்போது நான் யூஸ் பண்ண கீவேர்ட்ஸுக்கு எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல. ஸோ கான்செப்ட் வந்து பேசிக்கலி நாங்கள் வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கான்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒய்ஃப் சுஜாதோட இன்டென்ஷன் ஆக்சுவலி. ஸோ நிறைய கான்செப்ட் திங்க் பண்ணி பார்த்துருக்கோம், ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா புதுமையா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய ஐடியா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பா ஒரு சோசியல் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு பணமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஐடியா வந்ததுக்கு பிறகு ஒரு 2 or 3 months நல்லாவே பெர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணோம் நாங்க. அதாவது ஒரு 20-25 ஷாப்ஸ் போய் அவங்க எப்படி இது பண்றாங்க, ஸ்ட்ரீட் பையர்ஸ் எப்படி கலெக்ட் பண்றாங்க, இப்போ ஒரு பேப்பருக்கு வந்து 1 கிலோனா என்ன ரேட் வாங்குறாங்க, அந்த மாதிரி ரேட் மட்டும் இல்ல, பட் அது எப்படி வந்து அவங்க ப்ராப்பரா வந்து சேல் பண்றாங்களா, ரீசைக்கிள்ஸ்ட போகுதா, எந்த மாதிரி அவங்க வெயிட் போட்டு இது பண்றாங்க, எந்த மாதிரி பீப்புள்கிட்ட இருந்து எந்த மாதிரி திங்ஸ் கலெக்ட் ஆகுது, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையா இருக்கிற பீப்புள் வந்து இந்த மாதிரி மில்க் கவர் பாலித்தீன் எல்லாம் சேர்த்து வச்சு கொண்டு வந்து போடுறதுக்கு ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க கிட்ட சோசியல் அவேர்னஸ் இருந்தாலும் பிளாஸ்டிக்னால என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு வே வந்து தெரியாது. அதை ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. கார்ல கொண்டு வந்து போடுவாங்க, பேப்பர் கொண்டு போடுவாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா இந்த பால் கவர்ல எங்க தூக்கிட்டு போறது, ஈவன் வீட்டுல ஒய்ஃப் சொன்னாலும் ஹஸ்பண்ட் கொண்டு வந்து போடுறதுக்கு ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டுல போய் இதை கலெக்ட் பண்ணும்போது அவங்க தாராளமா சேர்த்து வைக்கலாமே. ஸோ கண்டிப்பா எங்க கான்செப்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஒரு 50 to 100 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஓரளா இந்த சர்வே நான் எடுத்து பார்க்கும்போது 100% சக்சஸ்ஃபுல். அது மீன் பாசிட்டிவ் ஃபீட்பேக் எனக்கு கிடைச்சது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். தினம் காலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் காலை வணக்கம் கவிதராஜா சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா kuppatatti.com பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இது சம்பந்தமா அவங்களோட கேள்விகளை சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இப்போ வந்து இந்த நீங்க செய்யற பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இருந்தாலும் வந்து இது வந்து நம்ம வந்து ஆன்லைன் மூலியமா வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனையோ கிராமப்புறங்களையும் நகரப்புறங்களையும் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன், இந்த இன்டர்நெட் இந்த மாதிரி பழக்கப்படுத்த முடியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க எப்படி வந்து எந்த விதமான ஒரு நீங்க மெட்ராஸ்ல இருக்கீங்கன்னா நாங்க தஞ்சாவூர்ல இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த ஆன்லைன் பயன்படுத்த தெரியாதவங்க எப்படி வந்து உங்களை தொடர்பு கொள்றது, இந்த குப்பையெல்லாம் நீங்க சேகரிச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இது மூலியமா நீங்க எதுவும் சுய தொழில் தொடங்குறீங்களா, இதுக்காக இந்த kuppatatti.com தொடங்கப்பட்டது, இது எந்த ஒரு தொழில்நோக்கோட போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லுங்க.
கண்டிப்பா. அதாவது குப்பத்தொட்டி.com நாங்க ஆரம்பிச்ச இன்டென்ஷனே எப்படின்னா வந்து இந்த குப்பையில இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து எப்படி வந்து நம்ம ப்ராப்பரா வந்து இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா நாங்க பிளான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சைடுல பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த குப்பையில பார்த்தோம்னா வந்து பிளாஸ்டிக்ஸ் கழிவுகள், அதாவது மக்காத பொருட்கள் வந்து இருந்தது. சோ இது வந்து மக்களுக்கு எவ்வளவுதான் நம்ம அவேர்னஸ் கொடுத்தாலும் அதை வந்து அவங்களால யூஸ் பண்ணாம முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால இது ஆரம்பிக்கும் போது எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இப்போ ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியாவோ இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடோ வந்து இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியாம போயிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துல ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பைலட் சர்வீஸா நாங்க ஆரம்பிச்சதே ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு நான் இருந்த ஏரியாவில இருந்து பக்கத்துல இருந்து ஒரு 5 ஏரியாவை மட்டும் ஒரு பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல வரவேற்பு இருந்தது. மெதுவா நாங்க வந்து இப்ப சென்னை ஃபுல்லா எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கிறோம். பட் இந்த கான்செப்ட் வந்து நியூ டு இந்தியா. சென்னைக்கு மட்டும் நியூன்னு கிடையாது, இந்தியாவுக்கு இது நியூ. எப்படின்னா இந்த பிசினஸ் மாடல், அதாவது எப்படி ஒரு வெயிங் ஸ்கேல் கொண்டு போறது, அவங்களுக்கு என்ன மாதிரி கலர்ல யூனிஃபார்ம் கொடுக்கறது, எத்தனை பேருக்கு கால் பண்ணி கலெக்ட் பண்ணணும், இது எப்படி வந்து இந்த பிசினஸ் மாடலை வந்து பிளான் பண்ணணுங்கிறதே வந்து கண்டிப்பா ஒரு MBA படிச்சவங்களா இருக்கட்டு ஒரு பெரிய பிசினஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கே கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்கா இருக்கிறதுனால இப்ப நாங்க 1.5 years மேல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ இதை சக்சஸ்ஃபுல்லா இப்ப பண்ணி முடிச்சு எங்களுக்கு நாங்க ஸ்ட்ரீம்லைன் ஆயிருச்சு. ஒரு கான்பிடன்ஸ் லெவல் எங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சோ கண்டிப்பா இதை வந்து நெக்ஸ்ட் எப்படி இன்சைட் தமிழ்நாடு கொண்டு வரலாம் அப்படிங்கறது வந்து நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொன்னு வந்து எங்க நேம் வந்து நாங்க ஸ்பாயில் பண்றதுக்கு விரும்பல. நாங்க தஞ்சாவூர் ஓகே ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல பிரான்சைஸ் 10 இடத்துல கொடுத்து ஆரம்பிச்சு பழையபடி அதனால வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா நாளைக்கு இதே போல ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்கக்கூடிய கான்செப்ட் ஆரம்பிச்சாலும் கொண்டு வந்தாலும் அதை வந்து பீப்புள் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க இப்படிதான் வருவாங்க, கண்டிப்பா பண்ணிக்க மாட்டாங்க ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடக்கூடாது. கண்டிப்பா இது இந்தியாவையே திரும்பி பாக்குற லெவலுக்கு இந்த கான்செப்ட கொண்டு வரணுங்கிறதா எங்க இன்டென்ஷன். இது வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் தான் ஆகுது. ஓகே, சோ எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இந்த 1.5 வருஷத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? கண்டிப்பா இது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஃபீட்பேக் நாங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எங்களுடைய மெயில் ஐடிஸ் இருக்குது. இது இல்லாம எங்க ஆபீஸ்க்கு கால்ஸ் டெய்லி பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 2 or 3 பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துகிட்டு இருக்கு. அதாவது எங்களை விசிட் பண்ண கஸ்டமர்ஸா இருக்கட்டு இல்லைன்னா சராசரி சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இடையில மீடியாஸ்ல வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நிறைய ரெக்வஸ்ட் வந்து ரெக்வஸ்ட் அஸ்வெல் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்ல ரொம்ப வந்து விஸ்வஸ் இருக்கும். சோ இவங்களுடைய விஸ்வஸ் வந்து எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. இப்போ இவங்க எவ்வளவு சந்தோஷமா இந்த மகிழ்ச்சின்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு உண்மையிலே வந்து ஹார்ட்ல வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து வரவேற்கிறதுக்கு இந்தியாவில இருக்கட்டு தமிழ்நாட்டுல இருக்கட்டு பீப்புள் இருக்கிறாங்க. சோ நிறைய அவங்களுடைய ஃபீட்பேக் வச்சுதான் இது பண்றோம். இப்ப இவங்க வந்து எங்க கஸ்டமர் ஆக முடியாது. இப்ப சூழ்நிலைக்கு சென்னை மட்டும் கவர் பண்றோம். சோ தஞ்சாவூர் பீப்புள் வந்து எங்களுக்கு கஸ்டமர் ஆக முடியாது. பட் இவங்களுடைய பிசினஸ் இந்த மாதிரி பட்டதுனால நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ நல்ல ஃபீட்பேக் இருக்கு ஆரம்ப காலத்துல இருந்து. அதனாலதான் எங்களால இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இதை மூவ் பண்ண முடியுது. சோ இப்போ 1.5 வருஷத்துல வந்து எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க உங்ககிட்ட? 12,000 more customers, 12,000க்கு மேல இருக்காங்க. 12,000க்கு மேல கஸ்டமர்ஸ்க்கு நீங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இப்போ வந்து வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேர் வந்து பக்கத்து தெருவுல இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது இதுதான் ரேட்டு அப்படிங்கும்போது அந்த நெகோசியேஷன் வந்து அங்கேயே ஒரு தகராறு ஆகி வீட்டுல இருந்து வெளில போறவங்களும் இருக்காங்க. சோ இந்த நெகோசியேஷன் அப்படிங்கறது வந்து உங்களோட சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எந்த லெவல்ல இருக்கு, நீங்க எப்படி பண்றீங்க? அதாவது இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணி இதை கண்டிப்பா வந்து இப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பிரைஸே கிடையாது, கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிருவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து பேப்பர் இதெல்லாம் வந்து எவ்வளவு வந்து ஐ மீன் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எவ்வளவு வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. அவங்களோட குப்பை தட்டே பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கும். சோ இப்ப நம்மளோட இது வந்து அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பா இப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த கான்செப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இன்டர்நெட் பேஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல பிரைஸ் லிஸ்ட் வந்து எங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர்ஸ்க்கு நாங்க பிரைஸ் லிஸ்ட்னு ஒரு பேஜ் வச்சிருக்கிறோம். ஐ மீன் அதை அவங்க அக்சஸ் பண்ணி அவங்க பிரைஸ் பாத்துக்கலாம். இன்னொன்னு நாங்க வந்து ஸ்ட்ரீட் சைடு நாங்க அப்படி போய் வந்து அப்படி கலெக்ட் பண்றது கிடையாது. எங்களுடைய ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர்ஸ் தான் நாங்க விசிட் பண்றோம். ஆக்சுவலி பெர் டே வந்து 20 to 25 கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ற மாதிரி ஒரு வெஹிக்கிளுக்கு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்றோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுக்கு அந்த பிஃபோர் தட் டே வந்து எங்க பீப்புள் வந்து ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி அவங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் செக் பண்ணுவாங்க. இல்ல சில நேரத்துல இருக்க மாட்டாங்க, நாங்க இருக்க மாட்டேன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. சோ இதனால வந்து கால் பண்ணி ஒரு 25 பீப்புள் வந்து ஓகே சொல்றது ஒரு ஏரியாவுக்கு அல்லது ஒரு ஜோனுக்கு கன்சிடர் படையார் ஏரியா இருக்குன்னு சொல்லி சொன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4 நாள் போகும். ஐ மீன் 150 கஸ்டமர்ஸ் போல நாங்க விசிட் பண்றோம். சோ ஒரு 25 கஸ்டமர்ஸ் வந்து ஓகே சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு ப்ரையர் நோட்டிபிகேஷன்
வந்து மெயில்ல வந்து இமெயில்ல ஒரு அப்ராக்சிமேட் ஸ்கெடியூல் டைமோட எங்களுடைய கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கான்டாக்ட் டீடைல்ஸோட போகும். எங்க கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து வித் யூனிஃபார்ம், வெயிங் மிஷின், வித் ஐடென்டி கார்டோட எங்க வெஹிக்கிள்ல போய் அங்க போயிட்டு அங்க கலெக்ட் பண்றாங்க. சோ அவங்களுக்கு ஏற்கனவே என்ன பிரைஸ் இருக்குங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால இந்த நெகோசியேஷன் வந்து கம்மியாக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் சில பேர் கேட்கறாங்க. அந்த நேரத்துல எங்களுடைய ரீசன்ஸ் நாங்க ஆபீஸ்ல இருந்து கூட கஸ்டமர் சப்போர்ட் நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க அதை வந்து ப்ராப்பரா இது பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நல்லா கோஆபரேட் பண்ணி. ஓகே, சோ இப்போ வந்து உங்களை வந்து அணுகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட வெப்சைட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் வந்து கால் பண்ணணுமா இல்ல நீங்களே கால் பண்ணுவீங்களா? எப்படி? இப்போ வந்து எங்க வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எங்களுடைய கான்டாக்டர்ஸ் பேஜ்ல வந்து எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அதை கொடுத்து நீங்க கால் பண்ணீங்கன்னா கூட எங்க பீப்புள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகுதான் நாங்க அவங்களை விசிட் பண்றோம். இந்த ப்ரொசீஜர் தான் நாங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். ஏன்னா எல்லாமே இது பண்ணணும்னா ரெகுலர் கான்செப்டுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாம போயிடும். கண்டிப்பா இதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும்னா சில ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுங்கிறதுனால ரெஜிஸ்டர் பண்ற கஸ்டமர்ஸை நாங்களே வந்து எவ்ரி 30 to 45 days ஒன்ஸ் வந்து அந்த பீப்புள் நாங்க விசிட் பண்றோம். இப்ப கன்சிடர் இந்த மந்த் 3rd விசிட் பண்ணிருக்கிறோம்னா நெக்ஸ்ட் மந்த் 3rd இருந்து ஒரு 18th வந்து அவங்களுக்கு ஸ்கெடியூல் வரும் அந்த ஏரியாவில். ஸோ அதுக்கு அந்த விசிட் பண்றதுக்கு முந்தின டே அப்படி இல்லைன்னா ஒரு 2 days பேக் வந்து எங்க ஆபீஸ்ல இருந்து நாங்க கால் பண்ணி எகைன் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு கிளிக்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி மந்த் ஐ மீன் 30 days ஆர் 30 days ஆட்டோமேட்டிக்கா வீட்ல இருக்க வெளியில போயிட்டே இருக்கோம். நாங்களே கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்கெடியூல் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கான்செப்டா இருக்கு. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் அக்யூமுலேட் ஆகுது வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், நீங்க சொன்ன மாதிரி இந்த பால் கவர், இந்த மாதிரி சில விஷயங்கள் இது வந்து நம்ம குப்பையில வந்து போடக்கூடாது அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ பீப்புளுக்கு இப்போ நீங்க வந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டு போறீங்க இல்லையா? நீங்க வந்து ஒரு காமன் பீப்புள் இப்போ எல்லாருமே உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு காமன் பீப்புளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி வந்து நம்ம பிரிச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா இந்த குப்பைத்தொட்டி.comங்கிற நேம் வந்த ரீசனே எதுன்னா, நம்ம நார்மலா சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கிறோம். ஒரு சின்ன பீஸ் பேப்பரா இருக்கட்டு இல்ல ஒரு பிளாஸ்டிக் பீஸா இருக்கட்டு ஏதோ குப்பையில போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்படி எதை பழகி வந்திருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். சோ இந்த குப்பைத்தொட்டி அப்படிங்கிற நேம் கொடுக்கும் போதே பாதி உங்களுக்கு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆயிருது. எப்படின்னு சொன்னா குப்பைத்தொட்டியில போடுற பொருட்கள்லயுமே வந்து காசு சம்பாதிக்கலாம், ஐ மீன் காசு வாங்கிக்கலாம். அதே போல ஒரு என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இதையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற இதை வந்து குப்பைத்தொட்டி.comங்கிற நேம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்குது. அதனால இதை இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இன்டர்நெட் பேஸ்ட் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல வந்து நாங்க இதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து இன்னும் எல்லா ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள் எல்லாருமே எல்லா தரப்பு மக்களும் வந்து இந்த எங்களுடைய கான்செப்டை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபியூச்சர்ல கொண்டு வருவோம் கண்டிப்பா. ஓகே, இப்போ எந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் சென்னையில வந்து நீங்க கவர் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் மேலும் வந்து எந்த ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சென்னையில வந்து எல்லா ஏரியாஸையும் நாங்க கவர் பண்றோம். 180 more ஏரியாஸ் நாங்க கவர் பண்றோம் சென்னையில. 180 ஏரியாஸ் 180 ஏரியா வந்து அப்ராக்சிமேட்டா கவர் பண்றோம். ஓகே, சோ ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து இன்சைட் தமிழ்நாடு வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இப்ப நம்ம கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் எங்க வெப்சைட்ல. அதுல பாத்தீங்கன்னா வந்து எதுக்காக வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா எந்த மாதிரி ஏரியாவில இருந்து எவ்வளவு விசிட்ஸ் வருது, அது இல்லாம நாங்க நிறைய அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் எங்க வெப்சைட் சைட்ல வச்சிருக்கிறோம். அதுல இருந்து பார்க்கும்போது கோயம்புத்தூர் சைட்ல இருந்து நிறைய ரெக்வஸ்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ இன்சைட் தமிழ்நாடுல ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு பிரான்ச்சைஸ் கொடுக்கறதா இருந்தாலோ இல்ல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதா இருந்தாலோ கோயம்புத்தூர்ல வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஸோ நாட் ஓன்லி இன்சைட் தமிழ்நாடு பட் இதை இந்தியா ஃபுல்லா கொண்டு வரணுங்கிறது தான் பேசிக் இன்டென்ஷன் எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி சிட்டிஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் அதர் ஸ்டேட்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மோனோபோலியில இருக்கீங்களா எப்படி சார்? இல்ல உங்களுக்கு வந்து உங்களை பார்த்து வந்து சரி நம்மளும் இப்படி பண்ணலாமே அப்படின்னு ஐடியால வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா? என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? கண்டிப்பா நிறைய பேர் வந்து எங்ககிட்ட சஜஷன் கேட்பாங்க. பட் நாங்களும் சொல்றோம். இருந்தாலும் இந்த கான்செப்ட் வந்து எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு நார்மலா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பீஸா கட்ட ஒரு ஷாப் வைக்கிற மாதிரி கிடையாது. இது இந்த கான்செப்டை பொறுத்த வரையில நம்ம வந்து இதுக்கு பேசிக் ஸ்டடிஸ் நிறைய வேணும். எப்படி சொல்றேன்னா இது எந்த மாதிரி வந்து நாங்க செக்ரிகேட் பண்றோம், யூனிஃபார்ம் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன எப்படி வந்து அந்த பீப்புள் வந்து போய் கலெக்ட் பண்ணணுங்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றோம். இப்படி இருக்க நிறைய பேர் வந்து எங்க ப்ரொசீஜர்
ப்ரொசீஜர் வந்து ஓபன் டு எல்லாருக்குமே தெரியற மாதிரி இருக்கிறதுனால இவங்க ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க சில பேரு. பட் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. ஏன்னா எங்க கிட்ட கால் பண்ணி பாஸ் ஏதாவது ஐடியா கொடுங்க பாஸ், எங்களால ரன் பண்ண முடியலங்கிறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து நார்மல் ரெகுலர் அந்த பீப்புளை விட, ஐ மீன் ஸ்ட்ரீட் பையர்ஸ் இல்ல காய்லாங்கடா அவங்க பிசினஸ் கான்செப்டை விட இதுல எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் எங்க கான்செப்ட்ல. அதனால நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா மூவ் பண்ண முடியல அப்படிங்கிறது என்னுடைய வியூ. ஓகே, ஸோ உங்களோட வந்து மெயின் ஆஃபீஸ் வந்து எந்த இடத்துல இருக்கு? நீங்க எங்க இருந்து வந்து ஃபங்க்ஷன் பண்றீங்க? ஃபுல்லாவே அசோக் நகர் தான். எங்களுடைய குடவுன் வந்து ஆக்சுவலி ஒரு குடவுன் வந்து கோடம்பாக்கத்துல இருக்கு, இன்னொரு குடவுன் வந்து அவுட்டர்ல ஒன்று வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ ஆஃபீஸ் வந்து அசோக் நகர். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த பேப்பரை வந்து எடுத்துட்டு போறீங்க, அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் கவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுவீங்க? எங்களோட வந்து ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ஏன்னா வந்து எல்லாரும் ரீசைக்கிள் பண்றோம், என்ன ரீசைக்கிள் பண்ணி என்ன ப்ரொடக்ஷன் பண்றாங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இது ரொம்ப வேலிடான கொஸ்டின். எல்லாருமே சொல்றது ரீசைக்கிள் பண்றோம் அப்படின்னா, பட் இது ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. ரீசைக்கிள் அப்படிங்கிறது வந்து நான் தான் பண்ணணும்னு இல்ல, ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்றவங்க கிட்ட அந்த திங்ஸை நான் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறேனாங்கிறது தான் முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா இ வேஸ்ட், இப்போ பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பாலித்தீன் பேக்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலி பிரைஸ் வைஸ் அது ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு தான் சேல் ஆகும் பாலித்தீன் பேக்ஸ். ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா நார்மலா வந்து இப்ப ஏற்கனவே இருக்கிற காய்லங்கடைக்காரங்க எல்லாம் வந்து இதை வந்து கலெக்ட் பண்றது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த இதுல வந்து ஷாப்ஸ்ல வந்து அதை கலெக்ட் பண்றது இல்லை. இதனால என்ன ஆகுது, இதை வந்து நிறைய அக்குமுலேட் ஆயிட்டு இருக்குது இல்லையா ஸ்ட்ரீட் சைட்ல. இதான் ஒரு பெரிய இஷ்யூவா இன்னைக்கு இருக்குது. ஏன்னா 30%, அதாவது சாலிட் வேஸ்ட்ல பாத்தீங்கன்னா 30% இந்த மாதிரி பாலித்தீன் பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் இருக்கு. அதை பர்ன் பண்ணக்கூடாது, பர்ன் பண்ணா உங்களுக்கு என்விரான்மெண்ட் உங்களுக்கு பொல்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்றதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த அவேர்னஸ் நாங்க கொண்டு வந்து இது பண்ணோம். இப்போ உங்க கொஸ்டின் திரும்ப பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ரீசைக்கிள் பண்றாங்க இல்லையா, என்ன வந்து பண்றாங்க ஆக்சுவலி? ஏன்னா அதை பர்னும் பண்ண முடியாது. ரைட். ஓகே, அதாவது ரீசைக்கிள் அப்படிங்கறத சொன்ன மாதிரி இப்போ எங்ககிட்ட வந்து குவான்டிட்டி அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ ரீசைக்கிளிங் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் இருக்கிறாங்க, பேப்பர் இருக்கிறாங்க, மெட்டல் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து ரீசைக்கிளிங் யூனிட்ஸ் இருக்குது. இந்த ரீசைக்கிளிங் யூனிட்ஸ் வந்து இருக்காங்க, பட் வந்து இவங்க என்ன வந்து திருப்பி இதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படிங்கறத வந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வந்து சொல்லுவாரு. தினம் அப்படி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இருக்கிறது. வெல்கம் பேக் டு தினம் சூப்பர் வீடு. தொடர்ந்து நம்ம குப்பத்தட்டி.com ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆன ஜோசப் ஜெகனுடன் தொடர்ந்து பேசுவோம். ஸோ பிரேக்குக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து ரீசைக்கிள் பண்ணுவீங்க, ரீசைக்கிள் பண்ணி என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது இப்போ பேப்பர் எடுத்துக்கிறாங்க, பிளாஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா சார், ஸோ அதை வந்து யாரு வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க, அண்ட் பண்ணி வந்து என்ன நமக்கு கிடைக்கிறது? அதாவது பேப்பர் பிளாஸ்டிக்ல எல்லாரும் ரீசைக்கிள் பண்றோம்னு சொல்றாங்க, பட் எல்லாரும் அவங்களே பண்றது இல்ல. நார்மலா ஈவன் நாங்க கூட எங்ககிட்ட எந்த ரீசைக்கிளிங் யூனிட்டும் இல்லை இப்போதைக்கு, பட் ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டுனா முதல்ல ப்ராடக்ட் பேஸ்ட் வந்து முதல்ல ஐ மீன் ஐட்டம் பேஸ்ட் முதல்ல நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். ரீசைக்கிளிங்கிறது வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் ஒன்னா, எல்லா ஐட்டத்தையும் ஒன்னால ரீசைக்கிள்னு கிடையாது. பேப்பர் தனியா, பிளாஸ்டிக் தனியா, மெட்டல் தனியா, அயன் தனியா, ஸோ கார்ட்போர்ட்ஸ் இந்த மாதிரி இதுல எல்லாமே தனித்தனியா வந்து ரீசைக்கிளிங் பண்றாங்க. இப்ப நாங்க எப்படி பண்றோம்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ப்ராப்பரா செக்ரிகேட் பண்றோம். பேப்பர், பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாமே. பிளாஸ்டிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா வந்து 10 more வெரைட்டிஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா பிளாக் பிளாஸ்டிக் இருக்கு, அதே போல ஒயிட் பிளாஸ்டிக் இருக்கு, கிளியர்னு இருக்கு. ஸோ இதுலயே நிறைய கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் ப்ராப்பரா நாங்க செக்ரிகேட் பண்ணி இப்போ பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய யூனிட்க்கு நாங்க வந்து கொடுக்குறோம். அது இப்போ எங்களுக்கு குவான்டிட்டி வந்து கம்மியா இருக்கிறதுனால டைரக்டா வந்து இப்போ பேப்பர்ஸ் எல்லாம் நாங்க மில்லுல வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு செகண்ட் டன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா பண்ணணும். இதனால என்ன பண்றோம்னா ப்ராப்பரா அவங்க கிட்ட சேல் பண்ற டீலர்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல் டீலர்ஸை பார்த்து நாங்க எங்களோட ப்ராடக்ட் இப்போ சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் கலெக்ட் பண்ற ஐட்டம்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி சேல் பண்றோம். அவங்க யூனிட்ல மில்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ரீசைக்கிளிங் பண்றாங்க. ரீசைக்கிளிங் இப்போ பிளாஸ்டிக் சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா எகைன் அதை மெல்ட் பண்ணி, உங்களுக்கு இப்போ ஒரு பிளாஸ்டிக் பிளாக் கலர்ல ஒரு பிளாஸ்டிக் இருக்குன்னா அதை எகைன் மெல்ட் பண்ணி இன்னொரு பிளாக் கலர் ப்ராடக்டா இது பண்ணுவாங்க. ஒரு டேபிளாவோ சேராவோ மோல்ட் பண்ணி அதுக்குள்ள இதுல இது பண்ணி அந்த யூனிட்
பேப்பர்லாம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ரீசைக்ளிங் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை வந்து அந்த மில்ஸ்ல ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல்ப்ஸ்ன்னு சொல்லி ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப் இருக்கும். அந்த பல்ப்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து அவங்க எந்த மாதிரி பேப்பர், நியூஸ் பேப்பர் மாதிரி பேப்பர் வேணுமா, நோட் புக் மாதிரி வேணுமா, ஸோ எப்படி வேணுங்கிறத அதுல இருந்து இது பண்ணிக்குவாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 90% வந்து வுட்ல இருந்து தான் வந்து பேப்பர் கிரியேட் பண்ண தயாரிக்கிற இதே வந்து மேனுஃபேக்சரிங் இதே இருக்கு 90%. ஸோ 10% தான் ரீசைக்ளிங் இதுல இருக்கு. அதே இந்தியா வந்து அந்த லிஸ்ட்ல இன்னும் வரவே இல்லை. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் வந்து அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பல தகவல் வந்து கொடுத்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த ஃபியூச்சர்ல வந்து என்ன பண்றது உங்களுக்கு பிளான் இருக்கு சார்? நாங்க வந்து இப்போ வந்து இ-வேஸ்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுன்னா நாங்க அதுக்குன்னு வந்து ரொம்ப அவேர்னஸ் நாங்க இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேப்பர், பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் கொடுத்தது. பேசலாம் சார். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். தினம் தினம். ஹலோ சார். ஹலோ மேடம், நான் இப்போ உங்க டிவியை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபுல்லா எனக்கு தெரியல. என்ன இது பண்ணீங்கன்னா எங்க ஏரியா போனாங்க, டெவலப்மெண்ட் இருக்கோம் நாங்க திருவள்ளூர் பக்கத்துல. வெளியில வந்து ஒரே எங்க பார்த்தாலும் பேப்பரும் அதுவும் நிறைய குட்டி கிடக்குங்க. இது எப்படி என்ன பண்ணும்போது நான் பேசுறது வச்சு ஏரியாவுக்கு ஒரு நல்ல செஞ்ச மாதிரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நம்ம மேடம் பேசுறோம். ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை வந்து பாருங்க. கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து வீட்டுக்கு வெளியில இருக்கிற, இப்போ நீங்க வீட்டுக்கு உள்ள இருக்கிற பேப்பர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வெளியில இருக்கிற பேப்பர்ஸும் நீங்க கலெக்ட் பண்ணுவீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, அந்த கலெக்ட் பண்ணல. இது எப்படின்னு நமக்கு சோர்ஸே வந்து பிளாக் பண்ணும்போது ஏன் வெளியே வரப்போகுது அப்படிங்கறத எங்களுடைய கான்செப்ட். வீட்டுல இருந்து தான் வெளியே போகுது, வெளியே இருந்து வேற எங்க இருந்து வரலையே. நம்ம வீட்டுல இருந்து வெளியே போட விடாம நாங்க வந்து தடுக்கிறோம். இப்ப எங்க கான்செப்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவோ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், NGO இருக்கிறாங்க அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு. பேப்பரை வந்து அப்படி போடாதுங்க, பீஸ் பேப்பர் அப்படி போடாதுங்க, நியூஸ் பேப்பர் போடாதுங்க, பிளாஸ்டிக் போடாதுங்கன்னு சொல்லி அவேர்னஸ் கொடுத்தாலும் போடாதுங்கன்னு சொல்ற முடியுது. பட் அது எப்படி வந்து அதை டிஸ்போஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு வே இல்லை. ஸோ இந்த குப்பை.com தான் ஃபர்ஸ்ட் மீடியம். அதுக்கு கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். இல்லை நாங்க எங்க நேம்ல அவேர்னஸ் கொடுத்தாலும் அதை வெளியே போட வேண்டாம். ஸோ வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இது வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயம், அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற திங்ஸ் தான். பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், இல்ல வந்து பேப்பரா இருக்கட்டும், இல்ல எந்த மாதிரி ஒரு பேட்டரி, சின்ன பேட்டரியா கூட இருக்கட்டும், எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி வந்து அத பீப்புள், அதாவது நம்ம கன்சூமர்ஸ் ஹேண்ட்ல இருந்தா வெளியே வருது. நீங்க வெளியில போறதுக்கு முன்னாடி வந்து எங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுங்க, நாங்க வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கிறோம். சோ இப்போ பயிலா இருக்கிற இதுகள் வந்து நாங்க பண்ண முடியாது. எங்களுக்கு அந்த எந்த ரைட்ஸும் கிடையாது. ஐ மீன் ஸ்ட்ரீட் சைட்ல இருக்கிறத வந்து இது பண்றதுக்கு. சோ வீட்டுல இருந்து நெக்ஸ்ட் என்ன ஃபியூச்சர் ஜெனரேஷன், ஐ மீன் நெக்ஸ்ட் இன்னையில இருந்து இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் எல்லாருமே. இல்ல நம்ம போட வேண்டாம், அதுக்கு நீ எங்க கிட்ட தான் ரெஜிஸ்டர் பண்ணி எங்க கிட்ட தான் போடணும்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நாங்க வந்து அந்த இன்டென்ஷன்ல ஆரம்பிக்கல. அதனால நீங்க அந்த மாதிரி அதை சேல் பண்ணாம that would be better. இப்போ வந்து வீட்டுல இருந்து வெளியில வந்து பேப்பர் குப்பையை வந்து வெளியில போட்டுடுறோம். அது வந்து பல விதமான திங்ஸ் வந்து அதுல இருக்கு. இப்போ அது எல்லாமே அதுல பிளாஸ்டிக் இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி பேட்டரிஸ் இருக்கலாம், அந்த இரும்பு இருக்கலாம், காப்பர் இருக்கலாம். இதெல்லாம் கொண்டு போய் ஒரே இடத்துலதான் போட்டு அதை வந்து எரிக்கிறது மட்டும்தான் செய்யறாங்களா, இல்ல ப்ராப்பர் ரீசைக்கிளும் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, நீங்க கேக்குறது வந்து இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதை பத்தி, அதாவது மேஜர் மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து ஐ மீன் ஒரு அயன் இதெல்லாம் ஆக்சுவலா அதுல இருந்து கொஞ்சம் பிரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னொன்னு பீப்புள் இதுல கொஞ்சம் ரொம்ப கவனமாவே இருக்கிறாங்க. எப்படின்னா வந்து இப்ப பெரிய பெரிய அயன் ராட்லாம் போட மாட்டாங்க. அதெல்லாம் கண்டிப்பா வந்து கைலங்கடக்காரன் கொடுத்த காசு கிடைக்கும் தெரியும். பேப்பர்ஸ் பாலித்தீனுக்குலாம் வேல்யூ இருக்காது. ஐ மீன் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது பணமே கிடைக்காது. அதுல இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் தான் அதுல ஆக்சுவலா அதிகமா இருக்குது. நார்மலா மற்ற எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதுல யாரும் குப்பையில அதை போடுறது இல்லை. ஓகே, ஸோ வந்து நல்லதுதான். உங்களோட ஃபியூச்சர் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ்ல வந்து என்னென்னலாம் ஆடா இருக்கும்? ஃபியூச்சர் பிளான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இ-வேஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுக்கணும். கண்டிப்பா இ-வேஸ்ட்ல இப்ப பேட்டரிஸ் இந்த மாதிரி வயர் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பழைய இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து எல்லாம் வயர்லாம் வாங்கி கையில கடங்காரங்க வந்து எரிச்சிருப்பாங்க. எரிக்கும் போது உள்ள இருந்து உங்களுக்கு காப்பர் கிடைக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக்கை எரிக்கும் போது வந்து அது என்விரான்மெண்ட் பொல்யூட் பண்ணும். இது வந்து அவங்க தெரிஞ்சு பண்றாங்க தெரியாம பண்றாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ இதை இ-வேஸ்ட் ப்ராப்பரா செர்டிஃபைடு ஆத்தரைஸ்ட், இப்போ சென்னை கார்பரேஷன் அதுக்கு ஆக்சுவலி வந்து பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வாங்கி அந்த பெர்மிஷனோட அவங்க வந்து ப்ராப்பரா வந்து அதை
ரீசைக்கிள் பண்ணுவாங்க, டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து பேர்ன் பண்ணி அதை எடுத்தாங்க. இவங்க பேர்ன் பண்ண மாட்டாங்க, ஆக்சுவலி ப்ராப்பரா அதை வந்து இது பண்ணி கிழிச்சு அது உள்ள இருக்கக்கூடிய காப்பர் மட்டும் எடுத்து இதை பிளாஸ்டிக்கோட போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் வேஸ்ட் பொறுத்த வரையில மக்களுக்கு என்ன அவேர்னஸ் இல்லை, அந்த அவேர்னஸை இன்னும் கொண்டு வந்து ப்ராப்பரா டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி அவங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வந்து அதை பெரிய லெவல் கொண்டு வரணும். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. உண்மையிலேயே இப்போ வந்து பேட்டரிஸ் இருக்கு அப்படின்னா டக்குன்னு வந்து இதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது. எடுத்து குப்பை தட்டில தான் போடுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை கூட அக்யூமுலேட் பண்ணலாம் இல்லையா, பண்ணி வந்து போடலாம். அந்த இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்மளோட என்வாயரன்மெண்ட்டுக்காக தான் செய்யறோம் இல்லையா. உங்க வீட்டை கிளீனா வச்சுக்கிறது, ஸ்ட்ரீட்டை கிளீனா வச்சுக்கிறது அதெல்லாம் வந்து செகண்டரி தான். முதல்ல என்வாயரன்மெண்ட் வந்து நம்ம பொல்யூஷன் பண்ணாம இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு வே ஆஃப் பொல்யூஷன் தானே சார் இல்லையா? அண்ட் இப்போ வந்து சில நம்ம பிளாஸ்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள், இதெல்லாம் வந்து மண்ணுல வந்து புதைஞ்சு போகுது சில விஷயங்கள். அப்பவும் வந்து ரியாக்ஷன் வந்து ஏற்படுமா? இப்ப நம்ம எரிக்கிறத பத்தி பேசணும். எரிக்கிறதுனால வந்து என்வாயரன்மெண்ட்ல வந்து ஏர் பொல்யூஷன் ஏற்படுதுன்னு சொன்னீங்க. இப்போ மண்ணுல வந்து புதைஞ்சு போறது வந்து எந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு விஷயம், அதனால பாதிப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, அதை சிம்பிளா சொல்லலாம், எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பா இதுக்குன்னா இப்போ ஒரு குடம் வந்து உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு பீஸ் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் பீஸ், அது நமக்கு இப்போ மண்ணுல சாதாரணமா வெளியே போட்டாங்க அப்படின்னா அந்த நிலத்தடி நீர் வந்து அதுல வந்து தேங்கி இருக்கும். ஐ மீன் கீழே இறங்காது. ஐ மீன் மழை பெய்யற தண்ணியா இருக்கட்டும் இல்ல வேற எந்த தண்ணியா இருக்கட்டும் அந்த பிளாஸ்டிக் இதுல இருக்கும், அது கீழே வந்து கடத்தாது. சோ அப்போ வந்து நம்ம நிலத்தடி நீரோட இதாகும். பட் நம்ம நினைக்கலாம் என்ன கொஞ்சம் தானே போட்டிருக்கோம், ஒரு பாலித்தீன் கூட வந்து அப்படியே வச்சுக்கோ. இன்னொன்னு வந்து அது சூரியன்ல இதாகும் போது வேற மாதிரி, ஐ மீன் அந்த சன்லைட் படும்போது வேற மாதிரி ரியாக்ட் ஆகும், கெமிக்கல் இது கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கலாம் என்ன ஒரு பாலித்தீன் பீஸ் தானே நினைக்கலாம், பட் அப்படி கிடையாது. அதுல இருந்து எவ்வளவு ரியாக்ஷன் இருக்கு அப்படிங்கறது வந்து இன்னைக்கு தெரியும். எந்த தலைமுறைகள்ல நமக்கு பாதிப்பு இருக்காது, பாதிப்பு இருந்துட்டு இருக்காங்கிறதே இன்னும் நமக்கு தெரியாது. ஃபியூச்சர்ல இதோட பாதிப்பு பெரிய லெவல்ல இருக்கும். அன்னைக்கு நம்ம இதை திங்க் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது, அதெல்லாம் நீக்கணும், அது அப்புறப்படுத்தணும்னு சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கும். ஸோ எனிவே இன்னைக்கு எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க, நல்ல அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இப்ப இந்தியாவை பொறுத்தவரை சென்னையிலுமே நல்லாவே வந்து இந்த அவேர்னஸ் மக்கள் மத்தியில இருந்து அந்த மாதிரி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இல்லாத எல்லா இதையுமே வந்து பீப்புள் வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை சிம்பிளா சொல்ல போனா பிளாஸ்டிக் வந்து இந்த மாதிரி ஒரு நிலத்தடி நீரே வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ண விடாது. இந்த அளவுக்கு வந்து பிளாஸ்டிக்கால அந்த அளவுக்கு பவர் இருக்கு. கண்டிப்பா இதை வந்து நீங்க ரொம்ப கெமிக்கல் அது இதுன்னு சொல்லி மக்களை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற வேண்டாம். பேசிக் சிம்பிளா எல்லாருமே திங்க் பண்ணலாம். தண்ணியை நம்ம வீட்லயே நம்ம ஊத்தி பார்ப்போம், கீழே போகுமா? போகவே போகாது. ஒரு பாலித்தீன் பேக்குள்ளே வந்து தண்ணியையும் போடலாம், ஆயிலையும் ஊத்திட்டு போகலாம். ஏன்னா கண்டிப்பா எங்கேயுமே லீக் ஆகாது, வெயில்ல கூட வைங்க ஒண்ணுமே செய்யாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது கண்டிப்பா வந்து இது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்காது அப்படிங்கறது எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து 1 வருஷமா வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த உங்க கீழே வந்து எத்தனை பேர் வந்து வேலை பாக்குறாங்க? இப்போ வந்து ஒரு 15 வந்து ஒர்க் பண்றாங்க, 15 பேர் ஒர்க் பண்றாங்க. இப்போ எப்படின்னா உங்களுக்கு குடோன்ல செக்ரிகேட் பண்றதுக்கு ஒரு டீம் வச்சிருக்கிறோம், கலெக்ட் பண்றதுக்கு ஒரு டீம் வச்சிருக்கோம், கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வச்சிருக்கிறோம், அதே போல மார்க்கெட்டிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்கனைசேஷன்ல இப்போ 15 to 20 இந்த கம்பெனியில நாங்க வச்சிருக்கிறோம். ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து இது இன்னும் வெஹிக்கிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு இருக்கும். கூடிய சீக்கிரத்துல வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து நம்மளோட வீட்டை வந்து சுத்தம் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இப்போ இந்த அவேர்னஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு நீங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறீங்க? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து எங்க நேம் தான் அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கு பெரிய காரணம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா lakhs of people, ஏன்னா 10 lakhs மேல வந்து எங்க வெப்சைட் இருக்கு. இந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்சனல் क्वेश्चन வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த இப்போ இந்த kuppatatti.com என்னடா இது பேரே வந்து நம்ம இப்படி வச்சிருக்கோமே அப்படின்னு நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணீங்களா? இல்ல வந்து இல்ல இதுதான் கரெக்ட்? ஏன்னா நம்ம இது வந்து ஒண்ணு குப்பையை வந்து நமக்கு நீங்க கலெக்ட் பண்ணல. சில பேர் வந்து தப்பா கூட இப்ப புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு காலர் கேட்டாங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற குப்பையை வந்து எடுத்துட்டு போங்கன்னு, அது தப்பா கூட புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது குப்பத்தட்டிங்கிற அந்த வார்த்தையினால. அதனால நீங்க வந்து பர்சனலா வந்து நம்ம இந்த மாதிரி பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சது உண்டா? இல்ல, நான் ஆரம்பத்துல இந்த நேம் வைக்கும் போது சோ எனக்கு ஐடியா கொடுத்த என்னோட மிஸ்டர்ஸ் தான் ஆக்சுவலி. ஏன்னா நாங்க இதுல கூடிய ஒவ்வொரு கான்செப்ட்மே பிசினஸ்
மாடலுமே வந்து இந்த கான்செப்ட் பின்னால இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா 3 மாதம் 3 months நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல எனக்கு வந்து புதுசு. ஐ மீன் நானும் என்னோட ஐடி ஃபீல்டு தான், நாங்க சாஃப்ட்வேர் ஃபீல்டு. இதுல இருந்துட்டு இந்த கான்செப்ட் என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி கத்துக்கிறதுக்கு 3 months நாங்க எடுத்துக்கிட்டோம். அப்படி பார்க்கும்போது இந்த நேம் வந்து ஃபர்ஸ்ட்ல நாங்க பிளான் பண்ணி ஆரம்பிச்சதே பேப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் ஆரம்பிச்சோம். ரெண்டாவது வந்து அயன், அலுமினியம், மெட்டல்ஸ் எல்லாம் வந்து அது கூட வந்து இன்க்ளூட் பண்ணோம், எலக்ட்ரானிக் வேஸ்ட்லாம். ஏன்னா இந்த பேப்பர் பிளாஸ்டிக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணா ரன் பண்ணவே முடியாது எங்களால. ஐ மீன் அவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாது. ஈவன் நான் போய் கலெக்ட் பண்ணாலும் எனக்கு அங்க எதுவுமே இருக்காது. அப்போ இதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலதான் வந்து இந்த கான்செப்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இந்த kuppathotti.com அப்படிங்கிற நேம் முதல்ல வைக்கிறதுக்கு நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன நேம் வைக்கலாம், கண்டிப்பா வந்து சூட்டபிளான ஒரு நேம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 days திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட மிஸ்ஸஸ் வந்து சொல்றாங்க, சுஜாதா வந்து சொல்லும்போது இந்த நேம் வைக்கலாம்னு 7 பேருமே ஒரு நிமிடம் விழுந்து சிரிச்சோம், சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்ப கண்டிப்பா இந்த நேம் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ஒரு வியப்பூட்டுற லெவல். அதை கேட்ட உடனே ஒரு நிமிடம் எங்க வெஹிக்கிள் போகும்போது பாத்தீங்கன்னா அதை ரோட்ல பாப்பாங்க, சில பேர் பாத்துட்டு போறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சிரிப்பாங்க, அவங்களுக்கே அவங்க மனசுக்குள்ள சிரிச்சுட்டு போவாங்க அந்த நேமை பார்த்து. அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி எங்க வெப்சைட் வந்து பாக்குறதுக்கு வருவாங்க. அப்ப இதுல என்ன இருக்கு, என்ன கான்செப்ட் இருக்கு அப்படிங்கும் போதுதான் சொல்றேன், எங்களுக்கு 10 lakhs மேல பீப்புள் விசிட் பண்ணிருக்காங்க எங்க வெப்சைட்டை. பாக்குற எல்லாருக்குமே கண்டிப்பா இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே எங்க கிட்ட சேல் பண்ண முடியலனாலும், எங்க கிட்ட அந்த திங்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியலனாலும் கண்டிப்பா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்டென்ஷனை கொடுக்குற மாதிரி இந்த நேம் இருக்குது. அதனால இதனால நாங்க வெக்கப்படல, சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு. கண்டிப்பாக இப்ப நான் வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாலும் சொல்றது வந்து அந்த நேம் சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு காமெடியா தான் இருக்கு, சிரிப்பு வரதான் செய்யுது. இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா சில நேரத்துல யாராவது வந்து இப்போ அவங்க பையன் காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாரு, அவருக்கு அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாரு. வீட்டுக்கு கால் பண்ணும்போது அவங்க அப்பா எடுப்பாங்க, போன் போடும்போது எங்க கம்பெனில kuppathotti.com இருந்து பேசணும், டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா எங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த நேம் வந்து அதே போல இதை நாங்க வந்து டிஃபரெண்டா செக் பண்ணி பார்த்தோம். எப்படின்னா என்னுடைய ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பையன் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல இருக்கும்போது வந்து அவனுக்கு வந்து ஃபேஸ்புக்ல அவனுக்கு ஐ மீன் இந்த லிங்க் வந்து கிடைச்சிருக்கு. கிடைச்சு அவனு பார்த்துட்டு அன்னைக்கு சாதாரணமா பேசிட்டு இருந்திருக்கான். இந்த பையன் வந்து என்ன பண்ணாங்க, அன்னைக்கு நைட்டு வந்து எதாச்சா நைட்டு வந்து ஒரு 2 o'clock போல நான் சொல்லியிருந்தேன், நீ எழுப்பி வந்து அவனை நீ கேளு, இன்னைக்கு என்னடா ஏதோ ஒண்ணு வித்தியாசமா படிச்சுன்னு சொன்னீங்கிற மாதிரி கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தூக்கத்துல கூட அந்த பையன் சொல்றான், அவன் அன்னைக்கு kuppathotti.com ஏதோ ஒரு வெப்சைட் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்றான். அதை என்ன சொல்றேன்னா, தூக்கத்துல கூட நீங்க தட்டி கேட்டா அந்த நேம் சொல்லுவாங்க. கண்டிப்பா. அதனால இது வந்து உண்மையிலே நீங்க சொல்றதுல கேட்சான நேம் அப்படிங்கறது இன்னைக்கு பாப்புலர் ஆன பிறகு உங்ககிட்ட இருந்து வர்ற ஃபீட்பேக்கை விட இது கண்டிப்பா வர்றதுக்கு முன்னால எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கறத வந்து நாங்க ரொம்பவே அனலைஸ் பண்ணி தான் வந்து இந்த நேம் வச்சிருக்கிறோம். ஓகே, தீர்க்கதரிசி அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஓகே அவேர்னஸ் வந்து எப்படி எல்லாம் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படிங்கறத பத்தி. ஏன்னா இப்போ ஒரு காலர் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து இன்டர்நெட் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. வேலைக்கு போறவங்க படிக்கிறவங்க வேணா ஓகே, வீட்லயே வந்து இருக்கிறவங்க சில பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இது நிச்சயமா ரொம்ப தேவையான ஒன்று. முக்கியமா அவங்களுக்கு தான் ரொம்ப தேவை. ஏன்னா அவங்க வந்து வெளியில போயிட்டு தேட முடியாது, எங்க கடை இருக்கு எப்படி போடலாம் அப்படின்னு. ஸோ அவேர்னஸ் அப்படிங்கறது வந்து எப்படி சார் கிரியேட் பண்றீங்க? இப்போ வந்து எல்லா கான்செப்டுமே வந்து ஆரம்பிக்கும் போது வந்து எடுத்த உடனே எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். பட் அந்த வகையில எங்களோட ரேஷியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஜாஸ்தி. ஐ மீன் இந்த 1.5 years 12,000 more customers. அது இல்லாம வந்து அவுட் சைட் சென்னையை தவிர இருக்கிற பீப்புளோட இது பாத்தீங்கன்னா விசிட்ஸே நிறைய இருந்திருக்கு, உங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியாம. ஸோ நல்லாவே ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணாத பீப்புளோடைய ரேஷியோ ரொம்ப கம்மி. இன்னைக்கு படிக்கிற யங் ஜெனரேஷன் அவங்க பேரண்ட்ஸ் வந்து படிக்காம இருந்திருக்கலாம், இவங்க படிக்கிறவங்க கண்டிப்பா லேப்டாப்ஸ் வச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே இது தெரியும் போது அவங்க கண்டிப்பா அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதே போல ஒரே நேரத்துல வந்து மாஸ் ரெக்வஸ்ட் வந்து மேனேஜ் பண்றது சில டிஃபிகல்டிஸ் இருக்கலாம் எங்களுக்கு. ஐ மீன் இன்னைக்கு வந்து நாங்க ஒரு ஃபர்ஸ்ட்ல எல்லாருக்கும் டோல் ஃப்ரீ நம்பர் இந்த மாதிரி கொடுத்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நாங்க பெரிய லெவல்ல கொண்டு வந்தோம்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6 lakhs கஸ்டமர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்கள எங்களால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நாங்க இதை பண்ணணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் எங்களுடைய மீடியம் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிருக்கிறோம். செகண்ட் பிளான் வந்து நம்ம டோல் ஃப்ரீ கொடுத்து
சோ 1 by 1 நாங்க இது பண்ணுவோம். இன்னொன்னு இந்த கான்செப்ட்ல நானே ஒரு கால் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம் தினம். வணக்கம் மேடம், நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து பரமேஸ்வரி பேசுறோம். பரமேஸ்வரி, உங்களுடைய கேள்வி சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ நாங்க காஞ்சிபுரத்துல இத மாதிரி ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்கன்னாக்கா அதுக்கு உங்ககிட்ட எப்படி வந்து நாங்க கான்டாக்ட் பண்றது, உங்களை எப்படி வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா. நீங்க வந்து இப்ப இந்த ப்ரோக்ராம்ல நான் இதை சொல்லணுங்கிறத விட நீங்க எங்களுடைய கான்டாக்ட் நம்பர், எங்க வெப்சைட்ல விசிட் பண்ணி கான்டாக்ட் நம்பர் இருக்கு, மெயில் ஐடி இருக்கு. அதுல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜெகன் அவங்க கிட்ட பேசணும், மிஸ்டர் ஜெகன் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து என்கிட்ட கண்டிப்பா கொடுப்பாங்க. நீங்க சொல்லலாம், உங்க நேம் சொல்லி சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நான் ஃபர்தரா வந்து இதை நம்ம ஆஃப்லைன்ல வந்து கண்டிப்பா நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன் இதை பத்தி. சரிங்க சார். இப்போ வெப்சைட்ல பார்த்தா உங்க நம்பர் தெரியுங்களா? லேண்ட்லைன் நம்பர் இருக்குது. நீங்க கால் பண்ணி மிஸ்டர் ஜெகன் கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னா அவங்க என்னோட பர்சனல் நம்பர், அப்படி இல்லைன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நான் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட பேசுறேன். சரி, ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா நானும் ஓகேமா, கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இப்ப நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்து சரி நம்ம இதை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 20 lakhs இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். சோ இந்த கான்செப்ட்க்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஸ்டின் கேட்கறது. பட் அப்படி உண்மையிலேயே அது வந்து அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறது சொல்லணும்னா, இன்னைக்கு அந்த வெப்சைட் டிசைன் பண்ணி அதை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், ஆபீஸ் விஷயமா இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸ், கோடவுன், இப்படி பாத்தீங்கன்னா நிறைய வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ இது வரைக்கும் நாங்க வந்து 20 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். பட் இனிஷியலா இது ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொன்னா வந்து மினிமம் 10 lakhs வேணும். அது இல்லாம கண்டிப்பா வந்து நமக்கு கஸ்டமர் பேஸ் வேணும். கஸ்டமர் பேஸ் இல்லாம எந்த கான்செப்ட்மே ரன் பண்ண முடியாது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கறாங்க, பட் எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு ரீசன் இருக்கு. அதை வச்சு அதை திங்க் பண்ணி யாருனாலும் இதை ஆரம்பிச்சா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரலாம். பட் வந்து ஆரம்பிச்சிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கிடைப்பாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நாங்களே வந்து அடுத்த மாசம் வந்து 2-3 தேதிக்கு முன்னாடியே வந்து போன் பண்ணி கேட்போம் அப்படின்னு. ஸோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அதாவது இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, நாங்க எவ்ரி மந்த் வந்து இதை அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். கான்செப்ட் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணுங்கிற ரொம்ப அனலைஸ் பண்றோம். அனலைஸ் பண்றது மட்டுமே தான் என்னுடைய ஜாப். ஆக்சுவலி இப்போதைக்கு என்னுடைய மிஸ்ஸஸ்க்கு என்னுடைய அவங்களும் இந்த இதுல அனலைஸ் பண்றதுதான் இது பெரிய இதா எடுத்திருக்கிறோம். எக்ஸிகியூஷன் இது எல்லாமே வந்து என்னோட மேனேஜர் வச்சு நாங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல இப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எவ்வளவு பேர் வந்து எங்ககிட்ட ரீட்டைன் ஆகுறாங்கிற ரேஷியோ நாங்க எடுக்கிறோம். இது பாத்தீங்கன்னா எங்ககிட்ட இருந்து டு பி ஃபிராங்க் 100% ரீட்டைன் ஆகுறாங்க. இந்த விசிட்டுக்கு 25 கஸ்டமர்ஸ் நாங்க வந்து விசிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதே 25 கஸ்டமர்ஸ் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா எஸ் சொல்றாங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆக்சுவலி அவங்க கிட்ட ஏதாவது சர்வீஸ்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவாங்க, இல்லையா இது இப்படி இருக்கு, நான் இவங்ககிட்ட எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பேட் ஃபீட்பேக் கிடையாது எங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து நீங்க அனுப்புற இருக்கட்டும், அந்த எடுத்துட்டு கலெக்ட் பண்றவங்களா இருக்கட்டும் இல்லையா, அவங்கள வந்து நீங்க அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிதான் எப்படி வந்து அவங்கள அணுகணும், என்ன மாதிரி பேசணும் இல்லையா. சோ அப்பதான் அவங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து ரீட்டைன் ஆவாங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து இது கொஞ்சம் டிஃபரெண்டா வேணும். அவங்களோட நாங்க பண்றது வந்து டிஃபரெண்டா இருக்கணும். அதுல கண்டிப்பா இதுல வந்து ரொம்ப பிளஸ் இருக்குது. எவ்வளவு மாடர்னா எவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஏன் இந்த கான்செப்ட்ல கொண்டு வரக்கூடாது, அதெல்லாம் கொண்டு வரணுங்கிறதுனால நாங்க ஸ்பெஷல் எஃபோர்ட் போடுறோம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்களை எப்படி வந்து இது பண்ணணும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, சில பெட் பாட்டில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா அப்படி தூக்கி போட்டு இல்ல இதெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நார்மலா எடுக்கிறவங்க. நாங்க அப்படி கிடையாது. அதையே வந்து வெயிட் போட்டு அதுக்கு என்ன பிரைஸ் உண்டோ ப்ராப்பரா வந்து நாங்க கொடுக்குறோம். இதனால அவங்க உண்மையிலே சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. என்னொன்னு எல்லாமே ஓப்பனாவே பிரைஸ் எல்லாம் சொல்லிடுறோம் எங்க வெப்சைட்ல. அதுல எந்த சீட்டிங்கும் கிடையாது. அதே போல வெயிங் மிஷின் பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வந்து ஒரு 1 கிலோ பாக்கெட் ஏதாவது கொண்டு வந்து அதுல வச்சு வெயிட் பண்ணி பாத்துருவாங்க, மிஷின் கரெக்டா இருக்குதா இல்லையான்னு. ஏன்னா எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் யூஸ் பண்றோம். இப்ப நம்ம கையில யூஸ் பண்ற ஸ்ப்ரிங் தராதா இருக்கட்டும், வேற ஏதாவது மிஷின் சொன்னா வந்து நம்ம கையில இருக்கும், அதை போட்டு இங்க செக் பண்ணுவாங்க. புத்திசாலிகளும் இருக்காங்க. பட் அதனால நாங்களும் வந்து அங்க சீட் பண்றதுக்கு எங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நாங்க அந்த இன்டென்ஷன் எங்களுக்கு இல்ல. எல்லாமே ஓப்பனாவே இருக்கும் இந்த கான்செப்ட். உங்களுக்கு நாங்க எங்க ஆபீஸ் நம்பர் இருக்கு, மெயில் ஐடிஸ் இருக்கு, வர்ற பீப்புளோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு,
என்னோட ஐடென்டி கார்டு இருக்கு, அவங்களுடைய ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறோம். அதே போல ப்ராப்பரா வந்து கஸ்டமர் செக்லிஸ்ட் வந்து கொடுத்து விடுவோம் கலெக்ட் பண்றவங்க கிட்ட. இப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா உங்க வீட்டுக்கு வரும்போது முதல்ல எங்க ஐடென்டி கார்டு இருக்கும், அவங்களுடைய நம்பர், மொபைல் நம்பர், நேம் எல்லாம் இருக்கும். நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்து அந்த கஸ்டமர் ஐடி, உங்க ஐடி இருக்கும், உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் அதுல இருக்கும். இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தினம் தினம் ஆஃப்டர் எ ஷார்ட் வெல்கம் பேக் டு தினம் தினம். தொடர்ந்து நம்ம kuppatharthi.com பத்தி பேசலாம். ஸோ பிரேக்குக்கு முன்னாடி வந்து எதுக்காக இதை ஆரம்பிச்சீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி, இல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. அந்த இதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன் வந்து எப்படி வந்ததுன்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போது வந்து உங்களுக்கு இதுல எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்கும் அப்படிங்கறது இப்ப பேரண்ட்ஸ்ட கேட்கும்போது சொன்னாங்க, உன் ஃபீல்டு கிடையாதுப்பா, படிச்சிருக்கிறது எம்சிஏ, சாஃப்ட்வேர் ஃபீல்டுல இருந்துட்டு இது எப்படி இது மேனேஜ் பண்ணுவேன், ஒரு ப்ரோக்ராம் உனக்கு அவுட்புட் வரலன்னா விடிய விடிய இருந்து கோடிங் அடிச்சிருவேன், பண்ணிடலாம், பட் இது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஒரு கான்பிடன்ட் இதுல இறங்கும் போது எங்களுக்கு வந்து இதை அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டெக்சாஸ்ல, ஆக்சுவலி யூஎஸ்ல டெக்சாஸ்ல ஒரு கம்பெனி வந்து அதோடைய சிஓ சேர்மன் வந்து இது பண்ணியிருந்தாரு. பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து அவங்க கம்பெனி வந்து ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல ஒரு கம்பெனியா இருக்குது. ஐ மீன் ஸ்கிராப் கலெக்ட் பண்ற ஒரு கம்பெனி. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி, கண்டிப்பா வந்து ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன் மற்ற கண்ட்ரிஸ் இன்னைக்கு அவங்க ஏன் இருக்கணும், நம்மளும் அந்த இடத்துல கண்டிப்பா பிடிக்கலாம். அதை விட ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல என்ன, அதை விட நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபார்ச்சூன் 10 கம்பெனிஸ்ல கூட நம்ம கம்பெனிஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய இது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கும் போது இதே கான்செப்டையும் இந்தியாவில் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறது. இதே போல என்ன சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கூகுளா இருக்கட்டும், யாஹூவா இருக்கட்டும், மெயில், ஜிமெயில் இதெல்லாம் இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து வேர்ல்ட் நம்பர் 1 இருக்கிறாங்க. யாருக்கும் வாழவே தெரியாது. காலையில பேஸ்புக்ல ஓபன் பண்ணாம இருக்க முடியாது. அதாவது அப்பா அம்மா வந்து முந்தியெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, டிவி பார்க்க கூடாதுன்னு. அன்னைக்கு பேஸ்புக் ஓபன் பண்ணாம இருக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ இந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ், ஐ மீன் ஸோ ஒரு நார்மல் பீப்புளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸை வந்து ஏன் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் வந்து இது கிரியேட் ஆகணுமா, ஏன் இந்தியாவில் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய இது. இப்ப நாட் ஒன்லி இன்னைக்கு kuppatharthi.comங்கிறது வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டல்ல கொண்டு வந்ததே இந்தியாவை ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணணும். ஏன் உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் அவங்களால மட்டும்தான் முடியுமா, ஏன் நம்மளால முடியாது? அதுவும் வந்து அதிக பாப்புலேஷன் வேற வச்சிருக்கோம். இந்த கான்செப்டை ஏன் பெரிய லெவல் கொண்டு வர முடியாது? கண்டிப்பா கொண்டு வருவோம். நாங்க இப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணினாலும் இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டிஃபிகல்டிஸ், பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது. சில நேரத்துல அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு இதை கொண்டு வர்றதுல இருக்க டிஃபிகல்டிஸ்லாம் ஓவர் கம் பண்ணி நாங்க சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் வரும்போது நல்ல கான்செப்டா இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் வரும். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக்கோட சேர்ந்து கூட வருது, நான் வந்து இவங்க கிட்ட ஏற்கனவே சர்வீஸ் அவைல் பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லா சர்வீஸ் பண்றாங்கன்னு சொல்லி அந்த கஸ்டமர்ஸ் இருந்து வர்ற ஃபீட்பேக், அதாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இருந்து ஃபீட்பேக் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால எங்களுக்கு என்ன எங்க சைட்ல இருந்து மார்க்கெட்டிங் வந்து ரொம்பவே குறையும். ஐ மீன் கஸ்டமர்ஸே வந்து அவங்க சொல்லியே வந்து என்னோட கான்செப்ட் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது. ஓகே குட். இப்போ வந்து இப்போ உங்களை வந்து எப்படி வந்து பாக்குறாங்க, இவங்க வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் அப்படி வந்து எடுத்துக்கலாமா, இல்ல இவங்க முழுக்க பிசினஸ் மோட்டிவ்ல தான் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி பாக்குறாங்களா, எப்படி? கண்டிப்பா ரெண்டு வகையிலயுமே பாக்குறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா டெய்லி அப்ராக்சிமேட்டா வந்து 1 அல்லது 2 கஸ்டமர் வந்து பணத்தை வந்து வாங்குறது கிடையாது, எங்ககிட்டே கொடுத்து விட்டுருவாங்க திரும்ப. ஐ மீன் பொருளை மட்டும் போட்டுட்டு பணத்தை வாங்குறது கிடையாது. இப்போ ஃபாரின் அப்ராட் இவங்கெல்லாம் இங்க வந்து ஏதாவது மட்டும் கொடுத்துட்டு அவங்க கிட்ட அதுல கையெழுத்து போட்டு நல்ல சர்வீஸ், ஹாப்பி டு ஹியர் திஸ் கான்செப்ட் அதுலயே எழுதி சிக்னேச்சர் போட்டுருவாங்க. பேமெண்ட் எதுவுமே வாங்குறது கிடையாது. என்ன ரீசன் சொல்லி சொன்னா அவங்களுக்கு இது உண்மையிலே ப்ராப்பரா வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்பாக்சன் அந்த பீப்புளுக்கு. இந்த நார்மலா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாங்க இந்த கான்செப்ட் நான் சொன்னேன் சோசியல் அவேர்னஸ் உருவாக்குற மாதிரி, அதாவது ஒரு சொசைட்டி ஹெல்ப் பண்ணணுங்கிற பீப்புள் ஜாயின் பண்ணாலும் 90% பீப்புள் அட்லீஸ்ட் வந்து இதுல பணம் கிடைக்குதுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. எவ்வளவு நாள் மில்க் கவர் தானே தூக்கி போடு, இது எங்க போடுறது அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, இதை சேர்த்து வச்ச 30 அடுத்த மாசம் வருவான், வெளியே போக வேண்டாம், இவன் போட்டோன்னு ஒரு 10 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்க கான்செப்ட் வந்து மணி மைண்டடா இருக்கிற பீப்புளையும் அட்ராக்ட் பண்ண முடியும், உண்மையிலே சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும், சோசியல் இது பண்ணணும்னு நினைக்கிறவங்களையும் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும்.
அதனால நாங்க சொல்றோம் 50% சோசியல் சர்வீஸ் 50% பிசினஸ் சொல்றோம். என்னோட இந்த பிசினஸ் கான்செப்ட் வச்சு அந்த சோசியல் சர்வீஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். அதை வந்து நம்ப மாட்டாங்க. இன்னொன்னு சொல்ல போனா இதுக்கு ஒரு உதாரணம் நாங்க சொல்றோம். அன்னைக்கே வந்து கார்பரேட் ஆரம்பிச்சு என்னைக்கே எப்படியோ எல்லாரும் பண்ற மாதிரி வந்து பெரிய லெவலுக்கு போயிருக்க முடியும். இதே வந்து எங்களுடைய ஒரு பெரிய நாங்க சோசியல் சர்வீஸ்லயும் வந்து எங்களுடைய இன்டென்ஷன் இருக்குது அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சொல்லலாம். ஓகே சார், உங்களோட சர்வீஸ் பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியலுக்கு தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு. பட் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா நாங்க அதையும் பண்ணுவோம். இது ஓரளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு பிறகு நல்லாவே மேனேஜ் பண்ண முடியுது, ரெஜிஸ்டர் பண்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்படின்னு வர்ற இடத்துல கண்டிப்பா பிசினஸ் மோட்டிவ்ல அது கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வரும்போதுதான் இந்தியாவை திருப்பி பார்க்க வைக்க முடியும் மற்ற கண்ட்ரிஸ. அது சென்னையில இருந்து நம்ம பண்ண வைப்போம். இப்போ வந்து kuppathatty.comக்கு வந்து போன் பண்றாங்க, நீங்க வரதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் அந்த மாதிரி ஏதாவது சார்ஜ் வாங்குறீங்களா? எந்த மாதிரி சார்ஜ் இதெல்லாம் வாங்குறது இல்ல, அப்படி எதுவுமே கலெக்ட் பண்றது இல்ல. ப்ராப்பரா நாங்க சொல்லிருக்கக்கூடிய ரேட் என்ன, அதே போல வெயிட் போடுறதையும் பாத்தீங்கன்னா 4 kg 100 கிராம்ஸ்னா 100 கிராம்ஸ் போட்டுருவோம். 4 kg போட மாட்டோம். 4 kg 900 கிராம்ஸ்னா 4 kg 500 கிராம்ஸ் எல்லாம் போடுறது கிடையாது. அப்படியே 4 kg 900 அப்படி எக்ஸாக்டா வந்து போட்டு அந்த பிரைஸை நாங்க அப்படியே கொடுத்துடுறோம். என்ன சர்வீஸ் சார்ஜ் இந்த மாதிரி எதுவுமே நாங்க கலெக்ட் பண்றது இல்ல. பட் கலெக்ட் பண்ணா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்கும். கண்டிப்பா இதை ரன் பண்றதுக்கு இருக்கு அந்த ரன்னிங் காஸ்ட் வந்து எங்களுக்கு ஆகிற செலவுகளுக்கு வந்து அது ரொம்பவே எக்ஸ்பென்சஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் நாங்க அந்த மாதிரி எந்த இதையும் இப்போதைக்கு நாங்க பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள்கிட்ட வந்து உண்மையிலே இதோடைய நோக்கம் என்னங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் புரிய வைப்போம் முதல்ல. அப்படிங்கிற எண்ணத்தினால வந்து சில விஷயங்களை சொல்லும் போது வந்து இவன் சர்வீஸ் சார்ஜ் கேட்கறான், அதை கேட்கறான், இதை கேட்கறான், இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. உண்மையில அவங்க எங்களுடைய கான்செப்டை ருசிச்சு பார்க்கணும்னு விரும்புறோம். என்ன எங்க கான்செப்ட்ல இருக்குது, என்ன பண்றாங்க, ஏன் இவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது, இந்த இன்டென்ஷனை கொண்டு வர்றதுனால நிறைய விஷயங்களை நாங்க அவாய்ட் பண்ணி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரே போக்கஸ்ல ஒரு நல்ல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்ல போனா 1.5 years ஆச்சு. நெகட்டிவான ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு இது கூட கிடையாது. 12,000 கஸ்டமர்ஸ் இருக்கு. இது ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுடைய குவாலிட்டி அண்ட் சர்வீஸை நாங்க வந்து கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ற அந்த பீப்புள் மத்தியில நல்லாவே கோஆபரேட் பண்றாங்க. அது வந்து ரொம்ப உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். ஏன்னா 12,000 கஸ்டமர்ஸ்க்கு இருந்தும் நல்ல ஃபீட்பேக் வருது அப்படின்னா உண்மையிலேயே வந்து சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். குறை சொல்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்து அதையும் தாண்டி நீங்க எல்லாமே வெற்றிகரமா முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் ஃபியூச்சர்ல வந்து உங்களோட இது வந்து எந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போக போறீங்க சார்? இப்ப நீங்க வந்து பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பேப்பர் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அகைன் பேட்டரிஸ் போட்டு விஷயங்களும் எலக்ட்ரானிக் வேஸ்ட், அதாவது அவங்க பழைய ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், CPU இந்த மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஐட்டங்கள், ஒரு சார்ஜரா இருக்கட்டும், அடாப்டரா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் வேஸ்ட் இதெல்லாம் இப்பவும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் நாங்க அதுக்குன்னு சொல்லி வந்து ஸ்பெஷல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் எதுவும் கான்டாக்ட் பண்ணல. ஸோ அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணல. ஏன்னா பர்ஃபெக்டா பண்ணணுங்கிறதா எங்களுடைய இன்டென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளால முடிஞ்சது எது, பேப்பர், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ரீசைக்ளிங் இதுக்கு பர்ஃபெக்டா கொண்டு வருவோம். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் போய் வேஸ்ட் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதில் இப்போ வர்ற இது எதையுமே நாங்க இது பண்றது இல்லை, ரிஜெக்ட் பண்றது கிடையாது. அது நாட் ஓன்லி பேப்பர், பிளாஸ்டிக்ஸ், அயன், மெட்டல் ஐட்டம்ஸ் இதெல்லாமே இது பண்ணிக்கிறோம். எல்லாமே இது பண்றோம். எல்லாமே நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஸோ டோட்டலா வந்து வீடை வந்து நல்ல சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நிச்சயமா kuppathatty.com சர்வீஸ் வந்து எல்லாருக்கும் தேவை, எல்லா வீட்டுக்கும் வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட சர்வீஸும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறத பத்தி நீங்க சொன்னீங்க. எந்த விதத்துல வந்து சோஷியல் அவேர்னஸ்க்காகவும் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும் சொன்னீங்க. மேலும் மேலும் வந்து இந்த kuppathatty.com வந்து நல்ல சர்வீஸ் அண்ட் சென்னையில மட்டும் இல்லாம
பல்வேறு இடங்கள்லயும் வந்து இந்த உங்களோட சர்வீஸ் வந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ சார். என்ன நேரத்திலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பரும். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சி நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.